ஹாய், வாங்க இன்றைக்கி நான் பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆயில் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் வெங்காயம் போடுங்க, கருவேப்பிலை போடுங்க. பூண்டு வந்து கொஞ்சமாக பொடி பொடி எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். எண்ணெயில் போட சூப்பராக இருக்கும். தக்காளி போட்டுக்கோங்க, ஒரு கை அளவுக்கு. பூண்டு வந்து நான் எடுத்து எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தேங்காய் போடுங்க. சாம்பார் தூள் வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் உள்ளே போட்டுக்கோங்க. ஒரு 2 பீஸ் தக்காளி போடுங்க, ஏன்னா ஃபஸ்ட்டே தக்காளி போட்டு வதக்கியிருக்கேன், ரொம்ப புளிப்பாயிரும். இது போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் உப்பு வந்து அந்த வெங்காயம் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதில் போட்டுக்கோங்க. அது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இது மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். என்னவா சுகமகமாகுதுப்பா, இப்போவே சாப்பிட்ற மாதிரி இருக்குது. பார்த்துக்கோங்க, ஊற்றினோன்னா நல்லா கமகமான வாசம் வரும். அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் பச்சை வாசம் போகும். நல்லா கொதிக்கணும். நான் வதக்கி வச்சுருக்கேன்ல வெங்காயத்தில், பார்த்துக்கோங்க இப்படி கொதிக்குதா. கொச்சோன்னா கொத்தமல்லி தழை போட்டுட்டு வெறும் சாப்பாடில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். சிம்பிளான குழம்பு சூப்பராக இருக்கும். சாப்பாட்டில் போட்டு அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.